Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ஆல்ரெடி நேத்தே vlogல வந்து நிறைய தடவை சொல்லி இருந்திருப்போம். இன்னைக்கு எங்க நாங்க கிளம்பறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா மோனாக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி இருந்தோம். ரிசப்ஷனுக்கு வந்து நம்ம பிளேஸ் பார்த்துட்டோம். பட் இனி அட்வான்ஸ் கொடுக்கல. அதுக்கு போய் இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எந்த பிளேஸ் அப்படிங்கிறது டெக்கரேஷன் ஃபுட் எல்லாமே வந்து இன்னைக்கு பேசுறதுக்காக தான் நம்ம கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ஒரு ஹேர் ட்ரையர் வச்சு தான் நான் கிளம்ப போறேன். இப்போ நான் தலைக்கு குளிச்சுட்டேன் கிளம்பிட்டு. இன்னைக்கு என்ன ஹேர் ட்ரையர் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாராவோட ஸ்டைல் ப்ரோ ஹேர் ட்ரையர் தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இது வந்து 2000 வாட்ஸ் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம சலூன் ஸ்டைல்ல வந்து நம்ம ஹேரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரையரும் கூட. இதுல வந்து ஒரு மெயின் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த்தா நமக்கு ஒயர் கொடுத்து நமக்கு இது பண்ணிருக்காங்க. நம்ம எங்க வச்சு நம்ம கூட நம்ம ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் பத்தல, நம்ம ஹேர் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் இது ரொம்ப லென்த்தா கொடுத்துருக்கறனால நம்ம கொஞ்சம் தூரத்துல கூட வச்சு நம்ம ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கான்சென்ட்ரேட்டர் நாசில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சலூன் ஸ்டைல்ல நான் வந்து ஹேர் ஃபிட் பண்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம கோம் வச்சு நம்ம அழகா ஹேர் ட்ரை பண்ணி நம்ம ஹேரை செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. கர்லி ஹேர் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹேர் ட்ரை பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கான இந்த டிஃப்யூசர் தான் இது. இதுல வந்துட்டு நம்ம கர்லி ஹேர்ல வந்து நம்ம நார்மல் ஹேர் ட்ரையர் வச்சு ஹேர் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாவும் ரொம்ப வந்து என்ன சொல்றது பஃப்னு நிக்கும். இந்த ஹேர் ட்ரையர் வச்சு நம்ம ஹேர் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம வந்து செட் பண்ற மாதிரி நம்ம ஹேர் ட்ரையும் இதுல பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்டைலும் செட் பண்ணிக்கலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட்டர் நாசில் வித் கோம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேர் ட்ரை பண்ணும் போதே நம்ம சிக்கு எடுத்துட்டு நம்ம ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். இதுல வந்து கூலிங் ஷார்ட் ஸ்டைலிங் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு 3 ஹீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க, 1 2 3ன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பீட் ஃபேன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இது 1 2. இந்த ஹேர் ட்ரையர்ல வந்து ஹனிகோம் இன்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ஹேரு, கர்லி ஹேரு, நமக்கு வந்து பேபி ஹேர்ஸ் இருந்தா கூட இந்த ஹேர் ட்ரையரை வச்சு சூப்பரா நம்ம ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது லேடிஸ் அண்ட் மென்ஸ் 2 பேருமே இந்த ஹேர் ட்ரையரை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நான் ஃபுல்லா ஹேர் ட்ரை பண்ணிட்டேன். இப்ப சீக்கிரமா குயிக்கா நம்ம கிளம்பி போகணும். இந்த ப்ராடக்ட் நான் எங்க இருந்து வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல இந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால்கனி செட்டப்புக்காக மோனா கொஞ்சம் பாடுபட்டு இருந்தது, அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது வாங்கிருக்கிறேன். என்னது அது? இந்த சாஸ் இன்னைக்கு மோனாக்கு வந்து சர்ப்ரைஸ். ஆமா, ஹாப்பி ஆகுத பார்த்தோன்னே இது எல்லா பல்லும் தெரியும். அந்த மாதிரி இது 2 மட்டும் வாங்கியிருக்கோம். ஏன்னா இது இன்னொன்று கேட்டோம், பட் இல்லை அப்படின்ட்டாங்க, ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி இது நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பக்கம் எல்லாம் வருவோம்ல, வரும்போது வாங்கிக்கலாம். ஓகேவா? இது வச்சு சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். பால்கனி செட்டப்புக்கு இது பெஸ்ட்டு. ஓடு. ஓகேவா? ஓகே. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிலாம் வைக்கிறா, தொங்குறதுலாம் இருக்குது. 1 by 1 பார்த்துட்டு பால் கிடைக்கல. பால் கிடைச்சாதான் வந்து நம்ம இதெல்லாம் செட் பண்ணுவோம். மாதா கோயிலுக்கு போகிற வழியில் இது இருந்தது. இப்போ ஏன் நம்ம மாதா கோயிலுக்கும் ஆண்டவர் கோயிலுக்கும் போகிறோம்னா பாப்பாவோட மேரேஜ்க்கு உண்டான வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனியன் ஏன் போடல? நீங்கள் போட்டிருக்கு. சைட் டிஷ் என்ன வேணுமா? மோர் மிளகா தான் வேணுமா? இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ வயிற்றுக்கு சாப்பிடும் போது என்னால் சாப்பாடு லிக்விட் ஐட்டமாக உள்ள போகுது, ஹார்டாக எதுவும் சாப்பிட முடியல. கம்மக்கூட நீ கூட எனக்கு வேணும். ஏன் நீ சாப்பிட்ட? சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டாங்கன்னா உப்பு இல்லை கொஞ்சம் போதும் போதும். நீ ஏதாவது சைட் டிஷ் சாப்பிடும் போது உனக்கு சரியா இருக்கு. சைட் டிஷ் இல்லாதனால அவங்க இது இருக்கு. எனக்கு சைட் டிஷ் வேணும். மோர் மிளகா இருக்கு, மாங்காய் இருக்கு, ஊறுகாய் இருக்கு, அப்பளம் இருக்கு. கருவாடு இருக்கா? போடலையா? போடலையா? கருவாடு தான் இருக்கு. குடல் இருக்கு. குடல் குடல் என்ன குடல்? அந்த ஒயிட் கலர் குடல் அப்பளம் சொல்ற நீ. நான் ஆட்டு குடல் கேக்குறேன். இந்தா நீ காலை காத்தால உனக்கு ஆட்டு குடல் மாட்டு குடல் தருவாங்க. அப்படி ஏதா இது பயங்கர சில்னஸ்பா, தெரியாதா உனக்கு? கூலிங் தான் இது. எனக்கு வேணாம், போதும் பண்ண. திரும்பி பயிர் பெருசாக பரவாயில்ல, சாப்பிடு. பெசநகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. பாப்பா மேரேஜுக்காக நம்ம ஜரூராக மாதாவும் ஆண்டவரும் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி பிரம்மாண்டமாக பண்ணணுன்றதுக்காக
இப்போ அடுத்தது நேராக நம்ம சாந்தோம் சர்ச் இங்கே பூசை கண்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. நேராக சாந்தோம் சர்ச் போகிறோம். அங்கேயும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஜரூராக ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஆமாப்பா மேட்ச் தெரியாமையே போட்டுன்னு வந்துருக்குது. நீ எடுத்து கொடுத்தது லைட் ப்ளூ. நான் வந்து காலையில எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. பாரிஸ் போக வேண்டியது இருக்குது. ஸோ பாரிஸ் போய் தான் நம்ம பத்திரிக்கை, ஏன்னா லாட்டாக வேணும்ல பத்திரிக்கை, அதனால் பாரிஸ் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும். அதனால் நீ என்னப்பா நீ சர்ச்சில் பூசை நடக்கும்போது நியூசன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்த, எதுக்கு நீ குடிக்கிற? பார்க்கறதெல்லாம் குழந்தை மாதிரி வாங்கி 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 நக்கிக்கிற. ஏன்னா என்னால் இதுவாக சாப்பிட முடியல, லிக்விடாக தான் சாப்பிட முடியுது, அதனால இதாயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாந்தோம் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்து இடம் சாந்தோம். நான் பிறந்தது சாந்தோம் ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். படித்ததான சாந்தோம் ஸ்கூல், அது தெரியும் எனக்கு சின்ன வயசுல. ஸோ இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் எனக்கு இங்கே பீச்சிலலாம் வந்து விளையாடி இருக்கேன், அந்த ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஏரியா. பட் ப்ராப்பர்ட்டி தான் இல்லை இங்கே. புழுகு மூட்டை அவுத்துனுக்குற நாய ப்ராப்பர்ட்டி தான் இங்கே இல்லை, பட் ஏரியா இதுதான். பார்த்துக்கோ, மெயின் பார்ன் அண்ட் brought up சாந்தோம். புரியுதா? அதனால நீ அப்படி பேசுறியா? என்னது அப்படி பேசுற? அதனால தான் நான் ஆசையில வந்து நின்று வேடிக்கை பாக்குறேன். இதே பீச்சை நான் எத்தனை வாட்டி சின்ன வயசுல வந்து விளையாடி பாத்துருக்கேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப இங்க வர்ற. பீச்சே அழகுப்பா, புரியுதா? வெயிலுப்பா, வெயில் எந்த ஊர்ல தான் வெயில் இல்ல. வெயில் இல்லாம இருக்கணும் சுவிட்சர்லாண்ட்ல தான் இருக்கணும். சுவிட்சர்லாண்ட்லயும் ஒரு சர்டன் பீரியட்ல வெயில் அடிக்கதான் செய்யும். புரியுதா? அங்க பாரு, கடல் அலைய பாரு. என்னப்பா என்ன என்ன வாங்கினு வந்த? மீன் குழம்பு சாப்பாடு. இது என்னது? சொரா புட்டு, எறா, நண்டு ஃப்ரை. பா, இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல உனக்கு? ஏன்பா இவ்வளோத்தையும் வாங்கி வச்சு சாப்பிட்டுனுக்குற? சாப்பிடுப்பா, வாழறதே சாப்பிடுறதுதான்ப்பா, சாப்பிடுப்பா. சீஷோர் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அழகா கார்லயே உட்காந்து ஜம்முன்னு கடல் அலைய பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். பேபி மன வந்து கடல் அலைய கூட ரசிக்க முடியாம நண்டை ஆவேசமா கடிச்சு கொதறுது. எப்படி சாப்பிடுது பாருங்க நண்டு. நண்டு பிரி, அதனால நண்டு எனக்கு பிடிக்குது. ஆமா, நீ செஞ்சாதான் நண்டு பிடிக்குதா? ஆமா, இதெல்லாம் பிடிக்கலையா? ஆனாப்பா உனக்கு பாக்கறதுக்கு தான்ப்பா அவன் பல்லு ஓட்ட. என்னமா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அவ்வளோ நண்டை கடிக்கிற நீனு. எலி கடிக்கும் தெரியுமா? நைட்ல சவுண்டு கேட்கும், கிறுக்குன்னு. அப்ப அது ஏதோ சுரண்டி நிற்குது, ஏதோ கடிக்குதுன்னு அர்த்தம். நீ இந்த நண்டை வச்சுக்கிட்டு எப்படி நறுக்கு 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 நான் ஸ்டாப்பா கடிச்சுன்னு கிடக்குறப்பா. நண்டு கடிக்கிறதுக்கு தான்ப்பா. அல்ல கரெக்ட். ஆனா உன்னை போய் ஓட்ட பல்லுன்றேன் நானு. நான் வந்து சாப்பிட்டாலே பயப்படுவேன், எங்கனாச்சும் பல்லுல போய் எடுக்கல மாட்டிக்குமா, அதெல்லாம் இல்லை உனக்கு. எப்படா நீயா நானா பாத்துடலான்டான்னு போட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறாத. இப்ப தெரியும். அங்க காமிச்சேன்னா இந்த வீடியோவை பாக்குறவங்க ஒரு மாதிரி முகம் சுழிப்பாங்க. அதனால நான் அங்க தட்டை காட்டல, உன்னை காட்டுறேன். நண்டு இப்படிதான்ப்பா சாப்பிடுவாங்க எல்லாருமே. அட கரெக்ட் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லப்பா. நான் என்ன சொல்றேன், உன்னை போய் நான் ஓட்ட பல்லுன்னு கிண்டல் பண்றேனே. உன் பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, எப்படி கட்சி நாரா இதுவா பண்ணிடுற பாரு. நாறு மாதிரி பிஞ்சு போன நாறு மாதிரி ஆயிடுது ஒவ்வொரு நண்டு காலம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாப்பாவோட ரிசப்ஷன், சென்னை ரிசப்ஷனுக்கு லான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். லான் பார்த்துட்டோம். ஸோ அது விஷயமா தான் இப்போ சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஒவ்வொன்றா ரெடி பண்ணணும் இல்லை, அதனால லான். பேசுப்பா பேசு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வரல, எனக்கு அடைச்சு நிக்குது. எதுக்கு அடைச்சு நிக்குது? வேணா குத்தி விடவா? இது வந்து 2வது லான் நான் பாக்குறேன். ஸோ அந்த லானுக்கும் இந்த லானுக்கும் வந்து மோரார்லஸ் எல்லாம் ஒரே மாதிரி வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதோட என்ன சொல்றது, நான் எதிர்பார்த்த மாதிரி பீச் பக்கத்துலேயே வருது. ஆனா நிறைய இந்த மாதிரி தட்டிலாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது எனக்கு புரியல. தட்டினா கேட் ஓபன் பண்ணி விட்டுருவாங்கப்பா. கேட் ஓபன் பண்ணி தான் விடுவாங்க. இருந்தாலும் எனக்கு அது வந்து பாருப்பா, இங்க இருந்து இந்த லான்ல இருந்து பார்த்தேன்னா
உனக்கு பீச் இங்க தானே தெரியுது. நான் இல்லன்னு சொல்லல. பீச்சை பார்த்துட்டு அங்க இருந்து இப்படி ஸ்டேஜ் போட்டுரு. பீச்சை பார்த்துனே ஸ்டேஜ்ல நின்று பார்த்துனே இருக்கட்டுங்க. அதுங்க பாக்குறதுக்கு இல்லப்பா, வர நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணனா ஒரு நிமிஷம் இதை காட்டுறேன். இந்த லான்ல இந்த இடத்துல போட்டேன்னா ஸ்டேஜ் அந்த லாஸ்ட்ல போட்ட அப்படின்னா ஒண்ணு இந்த பக்கம் கார்னர்ல போட்டேன்னா இப்படி திரும்பி பார்த்தா தெரியுதுல்ல, இப்படி திரும்பி பார்த்தா தெரியுதுல்ல. இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, நான் இல்லன்னு சொல்லல. நீ அங்க எடுத்துன்னு போக முடியாது, ஸ்டேஜ் இங்க எங்கனாச்சும் தான் நான் போடணும். ஏன்னா இங்க போட்டா தெரியாது, பேக்ல மறைச்சிடும். குறிப்பிட்ட டைம்ல வந்து வான வேடிக்கை ஃபங்க்ஷனும் உண்டு. இங்க ஃபுல் வான வேடிக்கை ஃபங்க்ஷன் நடத்துவேன் நான், நிறைய நடத்துவேன். வான வேடிக்கை ஃபங்க்ஷன், உரி அடித்தல் அப்படின்னு கண்ணாப்பின்னான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கம்பு சுத்துறது அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் என்ன நடக்கும்னு தெரியல, ஆண்டவர் தான் துணை இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பட்ஜெட் எங்கேயோ போய் நிக்குது, அப்படியே ஹைக் ஆகி நிக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே மண்டை குடைச்சலா இருக்குது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சாப்பாடுக்கும் ஹாலு டெக்கரேஷன் நம்மளுக்கு இதுவே செட் ஆக மாட்டேங்குது. நம்ம பேக்கேஜ் இதுலயே போற மாதிரி இருக்குது, பிளேட்லயே போற மாதிரி இருக்குது. பிளேட்ல போனா என்னன்னா நம்ம கரெக்டான ஆள் போட முடியல, அதனால பிளேட் கவுண்ட் கரெக்டா நம்மளுக்கு வரமாட்டேங்குது, ஜாஸ்தி ஆயிடுது. பாப்பாவோட இதுக்கே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கே பயங்கரமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இத பிளேட் கவுண்ட் இங்க வந்து நான் பிளேட் கவுண்ட் போட்டேன்னா பிளேட் கவுண்ட் இல்லாம ஏன் இலை போட மாட்டாங்களா? இலைக்கு அதே காசு, பிளேட்டுக்கு அதே கிளாஸ் தானே. ஏய் நீ பஃபே ஏன் குடுக்குற? இவங்க கிட்ட போனீங்கன்னா பஃபே ரைட், பஃபேவே இலையில பரிமாற சொல்லு. சரி பரவாயில்ல, நான் எதுல வேணா பரிமாறுறேன், எனக்கு பர் ஹெட் கவுண்ட் தான் அப்படின்னு. ஓகே, அதான் சொல்றேன். படிச்ச முட்டாளா பண்ணின்னு இலையில தின்னானா பிளேட்ல தின்னானா, பணம் தானே விஷயம். ஸோ ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. பட் மற்றபடி பிடிச்சிருக்குது. பிள்ளையோ ஒரே அடம், பீச்சை தான் பார்க்கணும், பீச்சை தான் பார்க்கணும்னு நம்ம கிட்ட இருக்கிற பீச் ரெசார்ட்லாம் நாங்களும் போய் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒன்றும் நம்ம இப்போ இதுக்கு படிஞ்சு வரமாட்டேங்குது. கேட்குற டேட்டுக்கு இல்லை ஒரு 2-3 இல்லை, கொஞ்சம் நாமினலா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் புக் ஆயிடுச்சு. ஹை ஃபைல இருக்கிறதெல்லாம் ஓப்பன்ல இருக்குது. சரி இதையும் விட்டா அதுக்கப்புறம் அந்த டேட் இதுக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா கன்ஃபியூஸ்டா இருக்குது, இதுவா அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம். எங்க வந்து உட்கார்ந்துருக்க? பிலால் சாப்பிட வந்திருக்கியா? நான் வேணாம், நீ தான் வந்து பிலால் போலான்னு. நீதான் பிலால் போலான்னு சொன்னாங்க. நீதான் பிரியாணி வாசம் அடிக்குது. என்ன பிரியாணி வாசம் உள்ள வந்தோம்னா நம்ம வேலை என்னாச்சு? அது வீட்டுல போய் பேசிக்கலாமா? இங்க கச்ச கச்சன்னு சவுண்ட் கேட்கும். என்னத்தான் நினைச்சே? நான் சொல்லி வாங்கினேன். எனக்கு தான் நீ முதல்ல சொல்லணும். ஆர்டர் போட்டுடலாம் தான் நினைச்சேன். பாருப்பா, அமேசான்ல ஆர்டர் போட்டுதாமாப்பா. நான் நினைச்சேன், ஆனா நான் சேர் போட்டிருக்க மாட்டேன், இது போட்டிருப்பார். இப்ப இது வாங்கிட்டீங்க. நாங்க போறதுக்கு எங்க ட்ரிப்புக்கு என்னடா காலையில இருந்து என்னடா பண்ணீங்க? கேமிங் ஃபார் மீ. உனக்கு எதுக்கு? So no problem, நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நோ, திஸ் இஸ் ஃபார் மை ட்ரிப். யுவர் ட்ரிப்புக்கு நீ ஆல்ரெடி பாட் பண்ணிட்ட. இல்ல 2 தான் பாட் பண்ணேன். அது எனக்கு தெரியாது. எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்துன்னு வந்த? அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன். பாரு, இதுதான் மெயினானது. செடி எடுப்பா. வீட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்தீங்க? மெயினான இடத்துல இருந்து பரம்பரை. இது எங்க வைக்கிறது? இரு, முதல்ல அவன் இது முடிச்சிட்டு வர. இது எனக்கு உட்கார்றதுக்கு சரியா? பாரு, இதுக்குதான் நான் சொன்னேன். கேட்டியா நீ? இதுக்கு நீ சொன்ன கேட்டியா நீ? ஒத்த சேர வாங்கிட்டு வந்து இப்படி சண்டையை மூட்டி விடுறியே. உனக்கு உன் குடும்பத்துக்கே இதுதான் வேலைப்பா. சண்டை மூட்டுறதுதான் உன் குடும்பத்துக்கே வேலை. பாத்தியா? பால்கனிக்கு மட்டும் வரக்கூடாது. இது எங்க வைக்கிறதுப்பா? ஆர்டர் போட்டு வச்சுக்கிறேன் அமேசான்ல, என்னோட பால்கனி ரெடி பண்றதுக்கு. என்னடா அது? அன்னைக்கே சொல்லிட்டேன். என்ன போட்டு வச்சுக்கிற அப்படி 2000 ரூபாய்க்கு? அதான் செட்டப் பண்ண அப்புறம் தான் தெரியும். இது ஒரு பைத்தியம் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு மழையில நனைஞ்சு வீணா போகுது.
இது மழையில் நனையாதாப்பா? மழையில நனைஞ்சா ஒன்னும் ஆகாது. இது தூக்கி உள்ள போட்டு போயிடலாம். ஏன் நான் அன்னைக்கு உட்காந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு வரல? இது ஒவ்வொரு தடவையும் வந்து எடுத்து வைக்கும், திருப்பி எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைக்குமா. எனக்கு அல்டிமேட்டா இப்ப என்ன சிரிப்பு, நான் அப்புறமா அப்ப கூட யோசித்தேன். இப்ப சண்டே நம்ம கிளாஸுக்கு போயிட்டேன்னா எப்படி போவாங்க? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. நான் எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஐயோ இது என்னடா அங்க போய் 3 நாள் இருக்கலாம்னு பார்த்தா இப்படி ஒரு வேட்டு வச்சிட்டாங்களே நமக்கு. சரி ஓகே. வழியா போய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து வேலைகளும் ஆண்டவரால சிறப்பா முடிஞ்சது. மெயின் வேலையே இனிமேல் தான். ஏன் நீ சாப்பிடலையா? நீ ஏன் தின்னு? ஏன் அவ சாப்பிடலையா? நான் பாஸ்தா போட்டு சோ சரி சரி ஓகே. இது எங்க உள்ள இருக்கு, இது உள்ள என்னென்னமோ இருக்கு உள்ள. சரி நீ பேசிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்பதான் வந்தோம். இது வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் திருடி வச்சா ராசி அப்படின்னுவாங்க. திருடிட்டு வந்த? ஆமா, அதனால இது வந்து மிகப்பெரிய இடத்துல இருந்து எடுத்துன்னு வந்தோம். திருடிட்டு வந்த நானு எடுத்துன்னு வந்தாச்சு. எடுத்துன்னு வந்து வச்சு கிரு 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 மணி பிளான்ட் வளர்க்குறோம், மணிய பறிக்கிறோம். ஓகே, அதுவே அந்த இருக்கிற மணி பிளான்ட்டே அதுவும் பெரிய இடம் தான். ஆமா ஆமா, அதுவும் பெரிய இடம் தான். மணி பறிக்கிறது நம்ம மட்டும்தான் இல்ல, ஆண்டவரும் பறிப்பாரு. யாரு அதுன்னா எங்க அப்பா. எங்க அப்பா மணியை பறிச்சிட்டாரு. எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.